தொழுவார மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் நம்ம போகணும். سمع الله لمن حمده. يا الله يا رحمن يا رحيم يا قدوس يا مالك يا الله பலஸ்தீன மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனின் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என பலரும் பல்வேறான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு சொர்க்கத்தில் உச்ச சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உன்னதமான உயர்தரமான சொர்க்கத்தை தந்திருவாயாக. யா அல்லாஹ். என்ன 4000 ருக்குக்கு பிறகு என்னமோ துவா சொல்றாங்களேப்பா, என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட தொழுவ முடியும். السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. வேற பாய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல வர பசங்களாம் உட்காந்து தப்பா நினைச்சுக்கணும். நம்ம வேற மார்க் விஷயத்துல வெக்கலாம் படக்கூடாது, பாய் கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு ஒரு சந்தேகம் பாய், நீங்க துறவுக்குள்ள என்னமோ துவா போகுது நீங்களே பாய், அது என்னன்னு கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா எனக்கு? அதாவது தம்பி, ரசுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுன்னத்துன் நாசிலா அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சோதனையான காலகட்டங்கள்ல இந்த துவாவை ஓதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல குர்ஆன மனனம் செஞ்ச 70 நபர்கள், அதாவது சஹாபாக்கள், ஆலிம்கள், அவங்கள இணை கற்பிப்பவர்கள் காஃபிர்கள் என்ன பண்றாங்கன்னா, தனியா அழைச்சிட்டு போய் அவங்க எங்களுக்கு கல்வி கற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கற்கதற்காக வேண்டி ரசுல்லாவை ஏமாத்தி தனியா அழைச்சிக்கிட்டு போய் அவங்கள கொன்றுறாங்க. அப்போ அவங்க ரசுல்லா பாதிக்கப்பட்டதுனால இந்த துவாவை ரசுல்லா பிரார்த்தனை செஞ்சாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அவர்களுக்கு எதிராக யாரு இந்த காஃபிர்களுக்கு எதிராக ரசுல்லா துவா கேட்டாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா பாக்குறோம், நம்ம பாதிக்கப்படுறோம், முஸ்லிம்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறோம். உதாரணத்துக்கு பலஸ்தீனை எடுத்துக்கோங்க. பலஸ்தீன்ல ஒன்று குவிக்கப்படுறாங்க மக்கள். அவங்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல இடம் சொர்க்கத்துல வேணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காகவும், அவங்களுக்கு எதிர்த்து இந்த இஸ்ரேல் அவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராகவும் நம்ம பிரார்த்தனை செய்யறோம். அதுக்காக தான் இந்த பிரார்த்தனையை ரசுல்லா நமக்கு சொல்லி கட்டுருக்காங்க. முக்கியமா சோதனையான காலகட்டங்கள்ல இந்த துவாவை, இந்த குன்னத்துன் நாசிலாவை அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டு தந்திருக்காங்க. சரிங்க பாய், ஜஸாக்கல்லாஹ். ஓஹோ, நம்ம தான் வெக்கப்பட்டு இருந்திருக்கோம். மார்க் விஷயத்துல இனிமே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பாய் கிட்ட. ஜஸாக்கல்லாஹ் ப்ரோ. நானும் இதை கேட்கலாம் தான் பார்த்தேன், எனக்கு கூச்சமா இருந்தது, அதான் அதை கேட்க முடியல ப்ரோ.